ஹலோ guys, வெல்கம் பேக் டு இக்னைட் யூடியூப் சேனல். நம்ம ஏற்கனவே ஏஓடி சாப்டர் பார்த்துருந்தோம். அதில் லாஸ்ட் லெக்சரில் ரேட் ஆஃப் சேஞ்ச்னால் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு லெக்சர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். லைக் இங்கே y = x ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனோட கிராஃப் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா h வந்து உங்களுக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. நான் வந்து இப்போ எக்ஸ் பிட்வீன் 0 to infinity எடுத்துக்கிறேன். அப்போது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ பார்த்தா x1னா y1, x2னா y4, x3னா y9. சிமிலராக நான் இப்போ எக்ஸ் வந்து பிட்வீன் -infinity to 0 எடுத்தால் xy பார்த்தீங்கன்னா -4 இருந்தால் 16, -3 இருந்தால் 9, -2னா 4, -1னா 1. இப்போ இந்த h வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது y பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே 416 எடுத்துப்போம். x இன்க்ரீஸ் ஆகும்போது y இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்போ இன்க்ரீஸிங்னா, இப்போ லைக் ஒரு ஃபங்க்ஷன் f of xன்னு இருக்குன்னா அதில் ஒரு இன்டர்வல் i நம்ம எடுத்துப்போம். இன்டர்வல் i அதில் இப்போ x1 greater than x2ன்னு இருக்குன்னா then if f of x1 greater than f of x1 greater than or equal to f of x2ன்னு இருக்குன்னா for all x1 comma x2 belongs to I, we can say f of x is increasing function. அதே டிக்ரீசிங்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட். இப்போ x1 less than x2 இருக்கு, ஆனால் உங்களுக்கு டிக்ரீசிங் ரைட். உங்களுக்கு அதே இன்டர்வல் ஐ அப்படி எடுத்து x1 less than x2 இருக்கும்போது f of x1 greater than or equal to f of x2ன்னு இருந்தால் அது டிக்ரீசிங் ஆகும். லைக் ஃபார் ஆல் x1 comma x2 belongs to, ஃபார் ஆல் x1 comma x2 belongs to என்ன மீன் பண்ணுதுன்னா, லைக் நான் இங்கே இப்போ x between 0 to infinity எடுத்துக்கிறேன்ல y = x ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு. அப்போது 0 to infinity எதனால் நான் 2 பாயிண்ட் எடுத்தால் எனக்கு வந்து இப்போது நான் எடுக்கிற 2 பாயிண்ட் எக்ஸாம்பிள் 20 and 10ன்னு எடுத்துப்போம். இப்போ 20, 10 வந்து எக்ஸ்னா எனக்கு y என்ன 400 and 100. அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சு பார்க்கும்போது எக்ஸ் இது வந்து x1 x2ன்னு எடுத்தால் x1 வந்து greater than x2 இருக்கும்போது எனக்கு f of x1 greater than f of x2 வருது. கரெக்டாக? அப்போ அதுதான் இப்போ எந்த பேர் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் லைக் எந்த வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அதோட அவுட்புட்டும் ஸ்மாலர் வேல்யூவோட கிரேட்டராக இருக்கணும். அதுதான் மீன் பண்ணுது. அதே மாதிரி தான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் என்ன ஆப்போசிட்னா, லைக் x1 less than x2னா உங்களுக்கு f of x1 greater than f of x2 இருக்கணும். லைக் இங்கே எடுத்து பாருங்கள், -4 வந்து less than -3, ஆனால் நம்மளுக்கு வர அவுட்புட்டில் 16 greater than 9 வருது. புரியுதா? ஆப்போசிட்டாக வரும், இந்த சேமாக வரும், அவ்வளோதான். இப்போது இதில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்ன்ட்டு ரெண்டு இருக்குது. லைக் நம்ம பார்த்ததில் லைக் x1 greater than x2னா f of x1 greater than or equal to f of x2 வந்து இன்க்ரீசிங். கரெக்டாக? அதே f of x1 less than இல்லை f of x1 greater than f of x2 வந்தால், அதாவது ஈக்குவல் டு வரக்கூடாது, அப்போது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகேவா? லைக் ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் பார்க்கலாம். லைக் ஈக்குவல் டு சைன் வரலன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அது அவ்வளோதான், அது டிஃப்ரென்ஸு. இப்போ நான் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் வந்து x1ன்னு இந்த பாயிண்ட் x2ன்னு எடுத்தால் லைக் இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ சேம் தான், சேம் வேல்யூ தான் வரும் y ஆக்சஸில்.
அப்போது லைக் நீங்கள் இப்போது h2 greater than h1 தான், ஆனால் உங்களுக்கு வந்து அதோட வேல்யூஸ் லைக் f of h2 வந்து ஈக்குவல் டு f of h1ன்னு வரும். அப்போ வந்து இது வந்து நம்ம ஒன்லி இன்க்ரீஸிங் தான் சொல்ல முடியுமே தவிர இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னு சொல்ல முடியாது. லைக் வந்து லைக் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா நாட் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னா லைக் இந்த மாதிரி லைக் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும் கொடுத்துக்கிற இன்டர்வலில். இன்டர்வல் மெயினாக பார்க்கணும் நம்ம இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனில். அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட். லைக் strictly decreasing now, இப்போ h1 less than h2 னா f of h1 greater than f of h2. ஓகேவா? இப்போ இது டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு சொல்லுவோம் பார்த்தோன்னா, இது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் லைக் இந்த கிராஃப் பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் தான், பட் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் தான் இதுவும். இதில் இதோட ஸ்லோப் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்குமா, லைக் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு வரைய நம்ம டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொடுத்துக்கிற கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதை அந்த பாயிண்டில் இருக்க டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் தரும் எப்போவுமே. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்குன்னா அது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா லைக் அந்த கொடுத்துக்கிற இன்டர்வலில் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாகவும் இருக்கும், டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும். அப்போ தான் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது கிரேட்டர் தென் 0ன்னு முடியும். அதே லெஸ் தேன் 0னா டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். லைக் சேம் இந்த கிராஃப்லேயே பார்த்துங்க, டிக்ரீஸிங்க்கு நீங்கள் வரைகிற டேஞ்சன்ட் இதோட ஸ்லோப், அதாவது ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 வரும், அப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதனால் எஃப் டேஷ் எக்ஸ் லெஸ் தேன் 0. அதே உங்களுக்கு இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் எப்படி இருக்கும், சும்மா ஒரு கிராஃப் பார்க்கலாமா? இது வந்து 1 2ன்னு பார்த்தா, இப்போ நான் வந்து y equal to 2 கிராஃப் வரைகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு இப்படி இருக்குமா? இப்போது இந்த கிராஃபோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 0, அதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்லோப் 0 வந்தால் அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். லைக் இன்டர்வல்ஸ் ரொம்ப மெயின், இன்டர்வல்ஸ் பார்த்து தான் எப்போவுமே சால்வ் பண்ணுவோம். ஏன் இன்டர்வல்ஸ் மெயின்னா, இப்போ h2ல் பார்த்தீங்கன்னா 0 to இன்ஃபினிட்டியில் இன்க்ரீஸ் ஆகும், -∞ to 0ல் டிக்ரீஸ் ஆகும். அதனால் இன்டர்வல்ஸ் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா நம்மள இன்டர்வல்ஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபைன் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். லைக் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இப்போ கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து ஃபஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்புறம் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் எக்ஸ் வருமா, அதை ஈக்குவல் டு 0 பண்ணி ஃபைண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் பாயிண்ட்ஸை take the intervals between x, the obtained x points. நம்மளுக்கு வந்து x points வந்து லைக் நம்ம ஒரு இன்டர்வலோட எண்ட்ஸாக எடுத்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா லைக் அந்த இன்டர்வல்ஸ்லேருந்து வேல்யூஸ் எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் எஃப் டேஷ் எக்ஸ் சப்ஸ்டியூட் in between values of the intervals. அதாவது அந்த இன்டர்வல்ஸ் நம்மளுக்கு ஒரு இன்டர்வல்ஸ் வரும்ல லைக் சால்வ் பண்ணும்போது, அந்த இன்டர்வல்ஸ் லைக் 1 or more பாயிண்ட்ஸ் இருந்தால், ஒரு பாயிண்ட் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, -∞ to அந்த பாயிண்ட்லேருந்து இன்ஃபினிட்டின்னு 2 இன்டர்வல் நம்ம எடுக்கலாம். சப்ஸ்டியூட்டிங் in between values of the intervals in the f dash x and c greater than or less than
ஓகே, இப்போ இது ரொம்ப உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். நான் ஒரு சம் சால்வ் பண்ண புரியும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸா, இதில் நான் இப்போ எஃப் டேஷ் எக்ஸ் பண்ணுறேன் ஸ்டெப் 1 படி. இப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 4 லைக் எக்ஸ் பவர் n டிஃப்ரென்ஷியேஷன் தான். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் படி நான் இது எஃப் டேஷ் எக்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ 2x மைனஸ் 4 வந்து 0னா எக்ஸ் எனக்கு என்ன வரும், 4/2, அது வந்து 2 கரெக்டாக. எக்ஸ் வந்து 2. இப்போது ட்ரேட் த இன்டர்வல்ஸ் பிட்வீன் த ஆப்டைன் த எக்ஸ் பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிங்க, இது நம்பர் லைன் தெரியும்ல, -∞ to ∞. இப்போ வந்து இது 0, இது வந்து 2. இப்போது -∞லேருந்து 2, -∞லேருந்து 2 வரைக்கும் ஒரு இன்டர்வல் I1ன்னு வச்சுப்போம். 2லேருந்து ∞ எடுத்தோம் இன்னொரு இன்டர்வல், அதாவது -∞ to ஒரு இன்டர்வல், 2லேருந்து ∞ வரைக்கும் ஒரு இன்டர்வல். இப்போ -∞லேருந்து 2 வரைக்கும் லைக் இன்பிட்வீன் எதனா ஒரு பாயிண்ட் எடுத்துங்க, 0 எடுத்துக்கலாம். இப்போ எஃப் டேஷ் எக்ஸ் நம்மளுக்கு என்ன, 2x மைனஸ் 4. நான் இப்போது எஃப் டேஷ் 0 வந்து கேல்குலேட் பண்ணுறேன். இப்போ என்ன வரும், 2 × 0 -4. அப்போது எனக்கு வந்து -4. அப்போனா எஃப் டேஷ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஸ் தென் 0 ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ to. லைக் நான் ஒரு பாயிண்ட் தான் எடுத்தேன், நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்து வேணால் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர் தான் வரும். ஓகேவா, -∞ இது. ஓகே, அப்புறம் லைக் அடுத்த இன்டர்வல் எடுப்போம். எஃப் டேஷ் எக்ஸ் வந்து 2x மைனஸ் 4. நான் இப்போ இந்த இன்டர்வல் வந்து லைக் 2 to ∞ தானே, நான் வந்து 3 எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் டேஷ் 3 பார்த்தோம்னா -4 = 6 - 4 2 வரும். அப்போனா உங்களுக்கு எஃப் டேஷ் எக்ஸ் greater than 0 for x belongs to 2 to ∞. அப்போனா இதுக்கு வந்து இன்க்ரீஸிங், சாரி இதுக்கு வந்து டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன், இதுக்கு வந்து இன்க்ரீஸிங். ஓகேவா. ஓகே, இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, எஃப் டேஷ் எக்ஸ் = 0 பார்க்கணும், அண்ட் எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட், இந்த பாயிண்ட்ஸும் பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, mod x கிராஃபில் பார்த்தீங்கன்னா அட் 0 x = 0ல் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. பட் ஆனால் mod x கிராஃப் படி லைக் இப்படி இருக்கும் mod x கிராஃப், இந்த பாயிண்டில் இது டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. அது ஏன்னு இந்த டிஃப்ரென்ஷியபிலிட்டி சாப்டரில் பார்ப்பீங்க, லைக் லெஃப்ட் ஹேண்ட் டிஃப்ரென்ஷியபிளும் ரைட் ஹேண்ட் டிஃப்ரென்ஷியபிளும் ஈக்குவலாக இருக்காது. அதனால் இது டிஃப்ரென்ஷியபிள் இல்லை இந்த பாயிண்டில். ஆனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இது டிக்ரீஸிங், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது இன்க்ரீஸிங், லைக் இது ஒரு இன்டர்வல் வந்து செப்பரேட் பண்ணும். அதனால் நாட் டிஃப்ரென்ஷியபிள் பாயிண்ட்ஸும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். இப்போது பி கொஷின் பார்க்கலாம். பி பார்த்தோன்னா 4x³ - 6x² - 72x + 30. பி வந்து 4x³ - 6x² - 72x + 30. அதே மாதிரி ஸ்டெப் 1 பார்த்தா முதல்ல வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், லைக் நான் g of xன்னு எடுத்துக்கிறேன். அப்போது g dash x பார்த்தீங்கன்னா 12x² - 12x - 72. இப்போது இதை ஈக்குவேட் டு 0 பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 படி அப்புறம் இதில் வந்து எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 12 காமனாக எடுத்துட்டா x² - x - 6 = 0வா, லைக் அப்புறம் x² - x - 6 = 0 மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும்.
ஆட் பண்ணால் -1 வரணும். நான் வந்து -3 2 எடுத்துக்கிறேன். அப்போது x -3 into x plus 2 equal to 0. அப்போ x equal to 3 and -2. திரும்பி இப்போ நம்பர் லைன் ட்ரா பண்ணுங்க. -infinity to infinity, -2, 0 எப்போவுமே மென்ஷன் பண்ணிப்போம், and 3. அப்போ எனக்கு இது ஒரு இன்டர்வல், இது இன்னொரு இன்டர்வல், இது தேர்ட் இன்டர்வல். அப்போது நான் இதில் வந்து -3 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு f dash -3 பார்த்தா இந்த 12 வெளியவே இருக்கட்டும். -3 ஸ்கொயர் வந்து -3 ஸ்கொயர் -3 -6. 12 அப்படி இருந்தால் 9 + 3 -6. அப்போது 12 - 6 வரும். 12 - 6 6. இது வந்து பாசிட்டிவ். அப்போ இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ். லைக் வந்து f dash -3 greater than 0. அப்போது இது வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி -2 to 3 எடுத்தால் f dash 0 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வந்து 12 into -6 வரும். அப்போனா இது வந்து <0. f dash 0 வந்து f dash <0. அடுத்து 3 to infinity 4 எடுத்துக்கிறேன். அப்போ f dash 4 பார்த்தா 12 into 4 square 16 -4 -6. அப்போ இது equal to 12 into 6. அப்போ இதுவும் எனக்கு greater than 0. அப்போது இது நெகட்டிவ், இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போனா டெஃபினிஷன் படி f dash x is increasing when x belongs to -infinity to -2. அப்புறம் யூனியன், அதாவது இந்த ரெண்டு ரீஜனில் யூனியன் பண்ணுறேன் 3 to infinity. அப்புறம் டிக்ரீஸிங் பார்த்தோம்னா x belongs to -2 to 3. ஓகேவா? தான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா? அந்த 4 ஸ்டெப் தான் லைக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்புறம் f dash செட்ஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட் 0 இல்லைனா எப்பப்பெல்லாம் நாட் டிஃபைன்டுன்னு பார்த்தணும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு இன்டர்வல்ஸ் ஃபார்ம் பண்ணி, இன்டர்வல்ஸ் நடுவில் எதுனா ஒரு பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணி நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதான்னு வச்சு அப்புறம் டெஃபினேஷன் படி பண்ணணும். 0 வந்தால் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய் கொஷின் தான். லைக் என்னது கேட்குறாங்கன்னா எந்த லைக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எதில் டிக்ரீஸ் ஆகுது எதில் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஸ்டெப்ஸ் படி ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் f of x வந்து x/x² - 6x. ஓகே, இன்டர்வல் அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது r -2, -8. அது rன்றது ரியல் நம்பர். ரியல் நம்பர்ஸில் -2 and 8 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் என்னென்னா டினாமினேட்டர் வந்து எப்போவுமே 0வாக இருக்கக்கூடாது. இங்கே இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா -2 8 சப்ஸ்டிட் பண்ணால் டினாமினேட்டர் 0 ஆகிடுச்சு. அதனால தான் அப்படி டொமைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இது. இப்போ இந்த இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது u/v ரூல் யூஸ் பண்ணுவோம். u/v டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா vu dash uv dash by v². அப்போனா ஃபஸ்ட்டு வந்து டினாமினேட்டர் v, அப்போ x² -6x -16 அப்படி இருக்கும். x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ், அப்புறம் x அப்படியே இருக்கும். டினாமினேட்டர் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x minus 6x அந்த 6, அது கான்ஸ்டன்ட் -16 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்புறம் டினாமினேட்டரில் v², அதாவது x² -6x -16 ஸ்கொயர். இப்போ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணலாம்.
x square minus 6x minus 16 minus 2x square plus 6x by x square minus 6x minus 16 the whole square. இப்போ இது வந்து minus x square minus 16 minus 6x plus 6x cancel ஆயிடும். by x square minus 6x minus 16 the whole square. இப்போ இந்த ஸ்டெப் கேர்ஃபுல்லாக கவனிங்க. நான் இதில் வந்து மைனஸ் மட்டும் காமனாக எடுத்துடுறேன். மைனஸ் எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 வருமா பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16 the whole ஸ்கொயர் வருமா. இப்போ பாருங்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ், அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இல்லை மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதாவது எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணாலுமே அது எப்போவுமே பாசிட்டிவ். ஓகேவா. அப்போது இந்த நியூமரேட்டர் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவோ அது ஸ்கொயர் பண்ணால் எப்போவுமே பாசிட்டிவ் ஆர் 0. வென் வந்து எக்ஸ் 0 இருந்தால் அது 0. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கூட நான் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த டேர்ம் எப்போவுமே பாசிட்டிவ் தான். அதே மாதிரி டினாமினேட்டர் நம்ம ஸ்கொயர் தான் பண்ணுறோம். அப்போ இது உள்ள என்ன வேல்யூ இருந்தாலும் இது பாசிட்டிவ் தான். அப்போது எனக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த மைனஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணல, ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் இருக்க வேல்யூஸ் மட்டும் சொல்கிறேன். எப்போவுமே பாசிட்டிவ்னா எனக்கு நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் என்ன வரும், நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் எனக்கு எப்போவுமே நெகட்டிவ் நம்பர் தான் வரும். அப்போது எனக்கு இங்கே வர எஃப் டேஷ் எக்ஸ் வந்து எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். புரியுதா. எந்த வேல்யூ கொடுத்தாலும் இது அவுட்புட் பாசிட்டிவ் தான் வரும், இது பாசிட்டிவ் வரும். இப்போ எனக்கு இங்கே இருக்க மைனஸ்னால இது எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும், லைக் இந்த ஹோல் எஃப் டேஷ் எக்ஸ். அப்போது எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 நெகட்டிவில் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு அவங்க கொடுத்துக்கிற டொமைன் ஆர் மைனஸ் மைனஸ் 2,8. லைக் இந்த ரெண்டு நம்பர் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண கூடாது, ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆகிடும். அப்போ எல்லா ரியல் நம்பருக்குமே எக்ஸப்ட் -2 and 8க்கு எஃப் டேஷ் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0. அப்போ எந்த ஆப்ஷன் எஃப் டேஷ் எக்ஸ் லெஸ் தேன் 0னா எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிக்ரீசஸ் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் மைனஸ் 2,8. ஓகேவா. decreases like 8 include பண்ண விடல, அதனால தான் மைனஸ் decreases minus infinity to -2 -2 to 8 யூனியன் எல்லாமே 8 to infinity. ஓகேவா. இதெல்லாம் புரிஞ்சிச்சா. ஓகே இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸாக எடுத்துங்க, கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். லைக் வந்து எந்த இன்டர்வல்ஸ் எல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங். ஓகேவா.